திருநீர்மலையிலேருந்து வரோம். லட்சுமி தான் எங்களுக்கு குருசாமி அங்கே. அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் எங்கள் அத்தை வந்தாங்க. அவங்க வந்துட்டு அப்புறம் அவங்க நீ போடு அப்படின்னாங்க. அதுலேருந்து போட்டுட்டு வரோம். 15 வருஷம் இது 15வது மாலை போட்டுக்கிட்டு வரோம். வந்து எல்லோரும் ஒன்றா வருவோம், மாலை போட்டு போவோம். நல்லா தான் இருக்குது எங்களுக்கு. சக்தி நல்லா அருள் புரியுது. என் பேர் கலைவாணி. நான் திருக்கச்சூர்லேருந்து வரேன். நான் இது மாலை போடுறது 17வது மாலை. எனக்கு இங்கே வந்து மாலை போடுறது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. அதனால் இங்கே தான் வந்து போடணும். அங்கங்கே எங்கே மன்றங்க வச்சு வாங்கன்றாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் பிடிச்சிருக்கு. அதனால் இங்கே தான் வந்து மாலை போடணும்னு எங்களுக்கு விருப்பம். நான் வந்து எல்லாரும் மாலை போடுவாங்க, நானும் போடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சும்மா இதெல்லாம் பண்ணி கிடக்காது, அதெல்லாம் இது பண்ணி கிடக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் வந்து எனக்கு வார்த்தை வரல பேசுறதுக்கு. நான் மாலை ஃபஸ்ட் வருஷம் மாலை போட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். 2வது வருஷமும் போட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். 3வது வருஷமும் போட்டேன், கொஞ்சம் அழியும் கண்ணீர்மாக தான் போனேன். ஆனால் 5வது வருஷம் போனேன், என் பொண்ணு கையாலே வழக்கேற்றி கடை வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் பசங்களாம் நல்லா படித்தாங்க. ஆனால் எங்கள் பசங்களுக்கு எங்கள் பாப்பாவுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும்னு அம்மா வேணேன். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜ் வள்ளியம்மலே காலேஜ் என் பொண்ணுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிது. அவன் மார்க் நல்லா எடுத்தா ஃப்ரீயா அம்மா கொடுத்தாங்க, காலேஜ் படித்தா. அடுத்தது வந்து நான் வேண்டிங்கினேன், அம்மா என் பொண்ணு வேலை கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டினேன். ஆனால் அம்மா கேம்பஸ்லேயே என் பாப்பா வேலை செலக்ட் ஆகிட்டா. இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறா, 40,000 சம்பாதிக்கிறா. அடுத்தது எங்கள் பையனும் அதே மாதிரி தான் காலேஜ் சீட்டு கிடைச்சிது. நான் அம்மாவே நினச்சேன், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அதேமாரி என் பையனும் இன்னைக்கு அவனும் இன்னைக்கு வீட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க 2 பேருமே. எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இன்னமும் பண்ணுவாங்க. அவங்களே தான் நாங்கள் நினச்சினுக்கிறோம். எல்லாருமே அந்த அம்மாவை நம்புங்க, நம்மளதான் எல்லாமே நம்மளுக்கு பலன் கொடுப்பாங்க. ஒரு வேண்டா வெறுப்பா நம்பிக்கை இல்லாமல் மாலையும் போடக்கூடாது. மாலையை அந்த அம்மாவை அணிஞ்சிட்டாவே அவங்களையே நம்ம எந்த நேரமும் சிந்தனையாக இருக்கணும். 2 வேளையும் 108 சரணம் சொல்லணும். அம்மாவை எந்த நேரமும் வழிபடணும். எங்கே போனாலும் சத்தியம் தான் சொல்லணும். வேற எந்த வாடி போடி அதெல்லாம் பேசக்கூடாது. அம்மாவையே எந்த நேரமும் நினைக்கணும். அந்த 5 நாளைக்காவது, நம்ம வருஷத்துல நினைக்கலாம் கூட, அந்த 5 நாளைக்காவது அந்த அம்மாவை 108 சரணம் சொல்லணும். வீட்டில் நல்லா அம்மா வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கணும். அடுத்தது வந்து எங்கள் மூத்தார் மருமகளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் இந்த வாட்டி நான் போட்டு இட்டுன்னு போறேன். ஆனால் அம்மா வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எங்கள் மருமகளை இன்னைக்கு நான் மாலை போட்டு இன்னைக்கு போட்டிருக்கேன். அதேமாரி எல்லாரும் நம்புங்க, அம்மா நம்மளுக்கு வழி நடத்துவா. நம்ம அம்மாவையே நினச்சிட்டா எந்த குறையில. நானும் மாலை போட்டு எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன். இன்னைக்கு நான் வேலைக்கு கூட போகல. என் அம்மா வேலைக்கும் போக விடாத, வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு என்னை வீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க. என் பசங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நல்லபடியாக நான் வீட்டில் அம்மாவையே நினச்சிக்கின்னு அவங்கள கும்பிட்டுக்கின்னு இருக்கிறேன். நான் எல்லாருமே எல்லா சக்திகளும் அம்மாவை நம்புங்க, நம்பினாதான் நம்மளுக்கு பலன் உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. என் பேர் வந்து எல்லம்மாள். நான் வந்து 14வது மாலை போடுறேன். எனக்கு வந்து நான் வந்து மன்னிவாக்கத்தில் நிறைய மன்றங்க இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு இங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் இங்கே தான் வந்து இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டு அங்கே வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து வந்து 3:30 மணிக்கு எழுந்தேன். வீட்டில் எழுந்து வந்து இங்கே தான் வந்து இவ்வளோ நாளாக இங்கே தான் போட்டுன்னு இருக்கேன் நான் மாலை. அது எனக்கு வந்து ஒரு மன திருப்தி இங்கே வந்து மாலை போடுறதுனால.